தமிழ் சினி டாக் நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடன் பேசுவது போல் சரவணன். இப்போ நேற்று ரிலீஸ் ஆன கூலி திரைப்படம் உலக அளவில் முதல் நாளே 151 கோடி ரூபாய் வசூல் செய்து விட்டதாக சன் பிக்சர்ஸ் நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும் 26 கோடி அப்படிங்கிறாங்க. தமிழ்நாட்டில் மட்டுமே 26 கோடி, மற்ற உலகம் முழுவதும் 120 கோடி சம்பாதித்திருக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு $1,000,000 கொஸ்டின்ஸ். நீங்களே யோசிச்சு பாருங்கள், நடக்கிற காரியமா அது? அவங்க கார்ப்பரேட் கம்பெனி சன் பிக்சர்ஸு, அதனால் அவங்க எப்போவுமே ஃபிகரை கூட்டி தான் சொல்லி ஆகணும், வேறு வழி இல்லை. அதனால தான் ரஜினி மாதிரியான டாப் நடிகர்களை வச்சு படம் தயாரிக்கிறது. அதனால தான் அவங்களுக்கு 200 கோடி கொடுத்தாலும் இவங்களுக்கு 350 கோடி வருமானம் வரும். லாபமாக ஒரு 180 கோடியை காட்டலாம். 180 கோடி வருஷத்துக்கு லாபமாக காட்டினா தான் அந்த கார்ப்பரேட் கம்பெனி பிழைக்க முடியும், அதில் இருக்கிறவங்க சம்பாதிக்க முடியும். அதனால் அவங்களுடைய கொள்கைக்கேற்ப, அவர்களுடைய பிஸ்னஸுக்கு ஏற்ப அந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இப்போ விஷயம் அதுவும் இல்லை. இப்போ இந்த படம் கூலி என்ற படம் ஒரு மலையாள படத்தை தழுவி எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நேற்று காலையிலேருந்தே படம் பார்த்தது உங்களுக்கு மலையாளத்திலேயே நிறைய பேர் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. மலையாள சினிமா ரசிகர்கள் தங்களுடைய ஃபேஸ்புக் பக்கத்துலேயும் ட்விட்டர்லேயும் இது கௌரவர் படத்துடைய கதை, அதை ஒரு தாட்டை மட்டும் எடுத்து அவர் யூஸ் பண்ணியிருக்காரு சொல்லி நேற்று காலையிலேயே எல்லோரும் ஃபேஸ்புக்கில் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இது கேரளாவில் பரபரப்பாயிடுச்சு. இந்த படம் எப்படி பண்ணாங்க அப்படி சொல்லி. உண்மையாக கௌரவர் என்ற அந்த திரைப்படம் 1992ஆம் வருஷம் வெளியானது. மெகாஸ்டார் மம்முட்டி ஹீரோவை நடிச்சிருந்தார். அவருக்கு ஒய்ஃப் அஞ்சு நடிச்சிருக்காங்க. மேலும் விஷ்ணுவர்தன், திலகன், பாபி ஆண்டனி, இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அந்த படம் ஒரு உணர்ச்சி குவியலான ஒரு திரைப்படம், ஒரு எமோஷன்ஸ் நிறைய இருக்குது அந்த படத்தில். அதனாலேயே அந்த படம் இப்போ சக்கப்போட்டு போட்டுச்சு. மம்முட்டியோட வெற்றி படம் ஜோசிக்கு மிகப்பெரிய வெற்றி படத்தை அது கொடுத்துச்சு. ஜோசி மலையாளத்தில் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை கொண்ட ஒரு இயக்குனர். அவர் எடுத்தது இந்த மாதிரி அடிக்கடி மசாலா படங்களாக இருந்தாலும் அதில் கண்டிப்பாக ஒரு எமோஷன்ஸ் இருக்கும். அதனால தான் அவர் தான் ஜோசி அப்படின்வாங்க. அந்த ஜோசியுடைய இயக்கத்தில் வந்த படம் கௌரவர். அதில் என்ன கதைன்னா, விஷ்ணுவர்தன் போலீஸ் ஆஃபீஸர், அவர் மம்முட்டியை ஏதோ ஒரு கேஸில் லிங்க் பண்ணி விட்டு அவர் ஜெயிலுக்கு அனுப்பிடுவார். செய்யாத குற்றத்துக்கு ஜெயிலுக்கு வந்துட்டேன்னு அவர் சொல்லி புலம்பிகிட்டு இருப்பார் மம்முட்டி. அவர் வெளியில் விஷ்ணுவர்தனை பழி வாங்குறதுக்காக வருவார். அப்போது இவருக்கு 3 பிள்ளைகள், விஷ்ணுவர்தனுக்கு 3 பிள்ளைகள்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு பிள்ளை, அதில் ஒரு பிள்ளை உன்னுடைய மகள் அப்படி சொல்லிட்டு விஷ்ணுவர்தன் செத்து போயிடுவார். அந்த ஒரு பிள்ளை யார் அப்படின்னு சொல்லி இவர் மம்முட்டி அதுக்கப்புறமா அந்த எமோஷன்ஸோட தேடுவார். ஆனால் கடைசி வரைக்கும் அவருக்கு யார் அப்படின்னு தெரியாது, சொல்லவே இல்லை அந்த படத்தில். அதே கதையோட தாட், அந்த சின்ன தாட்டை தான் இந்த படத்தில், கூலி படத்தில் யூஸ் பண்ணியிருக்காரு லோகேஷ் கனகராஜ். இதில் ரஜினியோட மகள், நான் வளர்த்த 3 மகளில் ஒரு ஆள், அந்த மகள் அவள் தான் ஃபோன் பண்ணி 5421 கூலி அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க தான் உன்னோட பொண்ணு அப்படின்னு சார்லிகிட்ட சொல்லியிருக்காராம். சார்லி அதை கேட்டு ரஜினிகிட்ட சொல்கிறாரு. ரஜினி அந்த நம்பருக்காக வெயிட் பண்ணுறாரு, அந்த ஃபோன் காலுக்காக வெயிட் பண்ணுறாரு. அந்த ஃபோன் கால் கடைசியாக வருது. ஆனாலும் பேச முடியாத சூழல். ஆனால் அப்போ அவர் புரிஞ்சுக்கிட்டார், ஸ்ருதிஹாசன் தான் தன்னுடைய மகள் அப்படிங்கிறத ரஜினி புரிஞ்சுக்கிறாரு. ஆனால் மகள் கடைசியாக ஏர்போர்ட்டில் சொல்கிறாங்க 5421 அப்படிங்கிறாங்க. கூலி நம்பர் உள்ளவர் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு இவர்கிட்டயே கேட்குறாங்க. ரஜினிகிட்டேயே ஸ்ருதிஹாசன் கேட்குறாங்க. ஆனால் ரஜினி ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டாம், இல்லை என் மகள் இல்லைன்னு வெளியே சொல்லாமல், இல்லைம்மா எனக்கு தெரியாதும்மா, 150 பேருக்கு மேலே வேலை பார்த்தாங்க, மறந்து போச்சு அப்படி சொல்லி பொய் சொல்கிறாரு. இவர் பொய் சொல்கிறாரா அப்படின்னு ஸ்ருதிஹாசனுக்கு ஒரு சந்தேகம் வருது. அதே மாதிரி அவங்க நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படிங்கிற ரஜினிக்கு ஒரு சந்தேகம் வருது. அப்படியே சந்தேகத்தோடு 2 பேர் பிரிகிறாங்க. இதுதான் இந்த கூலி படத்தோட கிளைமாக்ஸ் சீன். இந்த கிளைமாக்ஸில் இருந்த அந்த ஒரு எமோஷன்ஸ், பாசம் கூலியில் இல்லை அப்படிங்கிறத உண்மை. அந்த இடத்துல ரஜினி இன்னும் கொஞ்சம் நல்லா நடிச்சிருக்கலாம், அல்லது ஸ்ருதிஹாசன் வேறு மாதிரி பேசி சொல்லியிருக்கலாம். நான் உண்மையை சேர்த்து கூட வச்சுருக்கலாம், நான் தாம்மா அப்படி சொல்லியிருக்கலாம். அவன் சொல்லாமல் விட்டது ஏன்னு தெரியல. சொல்லியிருந்தால் நிச்சயமாக இப்போ இருக்கிற இதை விட ரொம்ப அதிகமான ஒரு எமோஷன்ஸ் ரசிகர்களுக்கு கிடச்சிருக்கும். இப்போ கௌரவர் படம் பார்ப்போம். கௌரவர் படத்துலேயே இதே மாதிரி வெளியில் தன்னுடைய 3 மகள்களை காப்பாற்றணும்னு வரும்போது விஷ்ணுவர்தன் இறந்து போயிடுறதுனால 3 மகளில் யார் நம்ம மகள் அப்படி தெரியாதில்ல மம்முட்டிக்கு. அதனால் 3 பேரையும் காப்பாற்ற துணிவார். அதே சமயம் திலகன் இந்த 3 பொண்ணுகளையும் கொலை பண்ணணும்னு கொலைவெறியோடு இருப்பார். அது கொலைவெறியோடு கொலை வரும்போது திலகனையே கொலை பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழல் மம்முட்டிக்கு.
அப்படி ஒரு ரொம்ப உணர்ச்சி புலம்பான ஒரு கதை. அந்த கதையில் அந்த கரெக்டாக அந்த தீமை மட்டும் எடுத்து இது யூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நல்ல தெளிவாக நமக்கு தெரியுது. அதனால் கதை கருவை எடுத்து கையாண்டதற்காக நம்ம ஒரு குத்தம் சொல்ல முடியாது. ஆனால் அதே சமயம் அந்த கௌரவர் படக்குழு நிச்சயமாக வருத்தப்படுவாங்கல்ல, என்னையா எப்படியா படம் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அங்கேயும் 3 மகள், இங்கேயும் 3 மகள். அது எங்கேயும் ஒருத்தர் ஜெயிலுக்கு போயிட்டு வரனா, இங்கேயும் ஜெயில் இல்லாமல் தனியாக சென்னையில் 30 வருஷமாக கான்டாக்டே இல்லாமல் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. இப்படி ஒரு கதையை பிரித்து வச்சுருக்காங்க. அதனால் இந்த படம் கௌரவர் படத்தின் ஒரு கிளை கதை தான் அப்படிங்கிறது உறுதியாக நம்ம சொல்லலாம். அதிலிருந்து எடுக்கப்பட்ட கதை கருவை வச்சு தான் இந்த கூலி படத்தையும் லோகேஷ் கனகராஜ் எடுத்திருக்காரு என்கிறது அசைக்க முடியாத உண்மை. இது அவர் எங்கேயாவது பத்திரிகை பேட்டிக்கு வந்தான்னா நம்ம கேட்கலாம். ஆனால் கண்டிப்பாக அதை இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இன்னும் நம்முடைய மூலையில் தான் ஊதிச்சதுன்னு திருப்பி சொல்லுவாங்க. அதுக்காக தான் முன்னாடியே ஒரு பொய்யுரையை இவங்களை கிளப்பி விட்டாங்க. இது கூப்பர் அப்படிங்கிற ஒரு ஆங்கில படத்தோட தழுவல் ரீமேக் நாங்கள் முறைப்படி பெர்மிஷன் வாங்கி பணம் கொடுத்து பெர்மிஷன் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி மறைமுகமாக சொன்னாங்க. ஆனால் அதை கூட பரப்பி விட்டது அவங்க தான். சன் பிக்சர்ஸ் நிறுவனமும் அந்த படக்குழு தான் பரப்பி விட்டாங்க. ஆனால் இப்போ இந்த கூப்பர் படம் அமேசான் பிரைமில் இருந்தது. கடைசி அமேசான் பிரைமில் அது 3 நாளைக்கு முன்னாடி அந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி தூக்கிட்டாங்க அந்த படத்தை. அது எப்படின்னு தெரியல. ஒரு வேலை பணம் கொடுத்து செஞ்சுருக்கலாம் அல்லது சொல்லியிருக்கலாம். அது எப்படி இருந்தாலும் திருட்டு கதை அப்படிங்கிறது காலங்காலமாக எல்லா சினிமா டைரக்டர்கிட்டையும் வர்றது தான். ஏதாவது ஒரு சின்ன தாட்டை மட்டும் எடுத்திருக்கேன் அப்படி சொல்லுவாங்க. அதாவது எடுத்திருக்கேன், திருடி இருக்கேன்னு சொல்ல மாட்டாங்க. எடுத்திருக்கேன்னு கொஞ்சம் நாகரீகமாக சொல்லிட்டு போவாங்க. அது மாதிரி தான் இந்த படத்தை இந்த கதை எங்கிருந்து வந்தது அப்படிங்கிறது லோகேஷ் கனகராஜன் நம்ம நேரில் சந்திக்கும் போது கேட்போம். ஆனாலும் அவர் அதுக்குன்னு தனியாக வச்சிருப்பார். எனக்கு சிந்தனை இல்லையா, எனக்கு சிந்தனை ஓட்டம் வராதா, எனக்கு அறிவு இல்லையா, நாங்கள் எடுக்க மாட்டோமா, நான் இது மாதிரி சிந்திக்க மாட்டோமா அப்படின்னு கேட்பாங்க. அது சிந்திக்கிறாரோ இல்லையோ, ஆனால் சினிமா மரபுப்படி முதலில் எடுக்கப்பட்ட ஒரு படத்திலிருந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா அது காப்பி அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த கூலி படம் தெரிந்தோ தெரியாமலோ லோகேஷ் கனகராஜ் மூலமாக மலையாள திரைப்படமான கௌரவர் படத்தோட காப்பியாக மாறியிருக்கிறது. இதை வெளிப்படையாக நாம் சொல்கிறோம். லோகேஷ் கனகராஜ் என்ன சொல்கிறாருங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.